ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? இஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துட்டு இங்கே ஒரு கோலன் வைக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த கர்சர் இந்த கோலன் பக்கத்தில் பிளிங்க் ஆகுதா? ஸோ நான் ஜஸ்ட் என்ட்ரு தட்டுறேன். எனக்கு கர்சர் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல பிளிங்க் ஆகுது. அது ஏன் இந்த இடத்துல பிளிங்க் ஆகுது? ஆக்சுவலாக இங்கே தானே போகணும். ஏன் இந்த இடத்துல பிளிங்க் ஆகுது அப்படின்னா, டிஃபால்ட்டாக பைத்தனில் இஃப் பிளாக், அதாவது இந்த ஃபார் லூப்ஸ், அந்த மாதிரி சில லூப்ஸுக்கும் சில கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்கோப் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், உங்களுக்கு புரியும். பிரிண்ட் இட்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ நான் இதை ரன்னும் பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு அவுட்புட்டில் இட்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ இந்த கேப் இருக்குல்ல, இப்போ நான் மறுபடியும் இந்த இடத்துல கர்சர் பிளிங்க் ஆகுதா? இங்கே வச்சு நான் ஜஸ்ட் என்டர் தட்டுறேன். இந்த பி ஸ்டார்ட் ஆனிச்சுல, அதே லைனில் திரும்ப வருது பாருங்க. மறுபடியும் பிரிண்ட் எஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ரெண்டுமே நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் மறுபடியும் இந்த இடத்துல கர்சர் பிளிங்க் ஆகுது, மறுபடியும் என்டர் தட்டுறேன். 1 செகண்ட் என்டர் தட்டுறேன். அதே சேம் லைன்லேயே அது ட்ராவல் ஆகிட்டே இருக்கு இந்த கர்சர். ஓகே, இது ஏன் அப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்தாக்கா, இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் பைத்தன்ல. ஓகேவா? இன்டென்டேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஜாவா மாதிரி லாங்குவேஜஸ்ல நம்ம ஜஸ்ட் ஒரு இஃப் பிளாக், இந்த இஃப் பிளாக் இருக்குல்ல, இதுல வந்து இந்த கோலனுக்கு பதிலாக ஒரு கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்படி போட்டு இந்த இடத்துல இஃப் பிளாக் ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாவா லாங்குவேஜ்ல, ஜாவா மாதிரி சில லாங்குவேஜஸ்லாம் வந்து கர்லி பிரேசஸ் இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து தீர்மானிக்கும் இதுக்குள்ள வந்து இஃப் பிளாக்குக்கு ஆக்சஸ் உண்டு, இதுக்குள்ள அதால எல்லா ப்ராசஸ் பண்ண முடியும், இதுக்குள்ள உள்ளதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடும். ஆனா பைத்தன்ல அப்படி கிடையாது. இங்க ஃப்ளவர் பிரேசஸ் நாட் அலௌட். ஓகேவா? அதனால நமக்கு கோலன். அப்ப இந்த கோலன் இருக்கு அப்படின்னாக்கா இதுல டிஃபால்ட்டா ஏதோ ஒன்று வச்சிருக்கணும்ல, அதுதான் இந்த இன்டென்டேஷன்.